இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, நல்ல காரஞ்சாரமான சின்ன வெங்காய குழம்பு தான். அதுக்கு நான் ஒரு கடாயை வச்சுருக்கேன். அதில் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி வெந்தயம் போட்டிருக்கேன். அப்புறம் ஒரு 3 காஞ்ச மிளகாய், கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் சின்ன சீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா பொரிஞ்சிடணும். பொரிஞ்சதுக்கப்புறம் நான் கொஞ்சம் ஒரு 10 காணு வெள்ளைப்பூடு போட்டு அதையும் போட்டு நல்லா வதக்கணும். வதக்கினதுக்கப்புறம் ஒரு 10 காணு வெங்காயம், சின்ன வெங்காயத்தை தோல் உரிச்சிட்டு அதை 2 2 கட் பண்ணியிருக்கேன் நீல வாக்கில். கட் பண்ணி போட்டு அதையும் நல்லா போட்டு வதக்கணும். சின்ன வெங்காயம் போட்டால் தான் அதுக்கு நம்ம இந்த செய்கிற குழம்புக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 2 தக்காளியும் நல்லா மிக்ஸியில் போட்டு நல்லா அரைச்சி அதையும் ஊற்றி நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வேக வைக்கணும். நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும், பிடிச்சிடக்கூடாது கீழே. நல்லா வெந்து வரணும். நல்லா தக்காளி நல்லா வெந்து வர டைமில் கொஞ்சம் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள். ஏன்னா மல்லித்தூள் கொஞ்சம் போட்டால் தான் நமக்கு வந்து குழம்பு கொஞ்சம் இருக்கும், திக்காக இருக்கும். அதனால் மல்லித்தூள் போட்டு நல்லா கிண்டணும். நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா இது பண்ணி லைட்டாக தண்ணி மட்டும் தெளிச்சுட்டு நல்லா கொஞ்சம் கலக்கி விட்டுட்டு நல்லா வேக விடணும். நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நல்லா கொஞ்சம் புளி ஊற வச்சுருந்தேன், அதை நல்லா கரைச்சி அதெல்லாம் கொஞ்சம் ஊற்றிடலாம். ஊற்றினதுக்கப்புறம் நல்லா தண்ணி கொஞ்சம் தேவையான தண்ணி ஊற்றி நல்லா கிண்டி விட்டுட்டு தேவையான உப்பும் போட்டு நல்லா கிண்டிட்டு ஒரு மூடி போட்டு கொதிக்க விடலாம். நல்லா கொதித்து வரட்டும். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு திறந்து பார்த்தோம்னா நல்லா இந்த மாதிரி கொதித்து வரும். இந்த இடத்துல வந்து உப்பு, புளிப்பு, காரம் எல்லாம் பார்த்துக்காங்க. பார்த்துட்டு மறுபடியும் நல்லா மூடி போட்டு மறுபடியும் 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். அதுக்கப்புறம் 5 நிமிஷம் கழிச்சு திறந்து பார்த்தோம்னா இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் திக்கான பதத்துக்கு வந்துடும். நான் இப்போ கடைசியில் இதில் என்ன சேர்க்க போகிறேன்னா கொஞ்சமாக மண்டை வெல்லம் சேர்த்து நல்லா கிண்டி விட்டு ஒரு கொதிக்க விடணும். கொதிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா திக்காக வந்துடும். திக்காக வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இறக்கிடலாம். பார்த்தாலே நாவு வரும். அந்த மாதிரி ஒரு சின்ன வெங்காயம் காரக்குழம்பு அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும், டேஸ்டியாக இருக்கும். நம்ம நல்லா வாசமாகவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். சின்ன வெங்காயம் போட்டு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அவ்வளோ ஒரு டேஸ்டியாக இருக்கும். ஒரு நாள் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே.